My dear students, this is class 12 maths chapter 4 inverse trigonometric function la exercise 4.3 la question number 1 பார்க்க போறோம். Find the domain of the following function அப்படினு கொடுத்திருக்காங்க. Subdivision 1 ல வந்து tan inverse square root of 9 minus x square அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது domain அப்படினா என்னன்னா இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்திருக்கோ அதுக்கு லீகலாக என்ன வேல்யூ கொடுக்க முடியும் பாருங்கள். tan இன்வர்ஸுக்கு டொமைன் என்ன இருக்குங்க, ரியல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் என்ன, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். பாருங்கள், இது ரியல் நம்பர் லைன். ஸோ இது டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கோ அதை எடுத்து சென்டரில் வைங்க. ஸ்கொயர் ரூட்டாக 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரணும். மைனஸ் இன்ஃபினிட்டியை விட பெரியது, ப்ளஸ் இன்ஃபினிட்டியை விட சின்னது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ஈக்குவேஷனுக்குள்ளே இதை கொண்டு வந்துருங்க. அடுத்து இந்த 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, ரூட்டுக்குள்ளே மைனஸ் வேல்யூ வரக்கூடாது. அப்போது 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? ரூட்டுக்குள்ளே 0 வரலாமே. 0 வந்து ஒரு ரியல் நம்பர். பாருங்கள், 0க்கு ரூட் எடுத்தால் 0ன்னு ஆன்சர் வருது. 0 இஸ் எ ரியல் நம்பர். வரலாம் இல்லையா? அப்போது நான் இந்த இன்ஈக்குவேஷனுக்கு பதிலாக இந்த இன்ஈக்குவேஷனை நான் எழுத போகிறேன். புரியுதுங்களா? அதாவது 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது 0 விட பெரியதாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸில் இருக்குது இல்லையா? அப்போ நான் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், 0வை மைனஸால் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இங்கே நான் மல்டிப்ளை பண்ண உடனே, மைனஸால் மல்டிப்ளை பண்ண உடனே 9 வந்து மைனஸாக மாறிடும், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஆகிடும். பட் இங்கே இந்த இன்ஈக்குவேஷன் சிம்பிளும் மாறும். ஓகே, இந்த இன்ஈக்குவேஷன் சிம்பிள் வந்து இந்த பக்கம் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போது இன்ட்டு மைனஸ் பண்ண உடனே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடுது, 9 வந்து மைனஸ் ஆகிடுது. அப்புறம் இன்ஈக்குவேஷன் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, இப்போது இந்த மைனஸ் 9 மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ மைனஸ் 9 இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் 9. ஓகே, அதாவது 9 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போ நான் ரூட் எடுக்க போகிறேன். ரூட் எடுத்தால் என்ன வரும்னா, இந்த பக்கம் மாட் எக்ஸு, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு மாட் எக்ஸுன்னா, அதாவது மாடுக்குள்ளே ப்ளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி நம்ம ப்ளஸ் வேல்யூ தான் எடுத்துக்குவோம். இந்த பக்கம் 9க்கு ரூட் எடுத்தால் 3. புரியுதுங்களா? இப்போ இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மாடை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸை சென்டரில் போட்டு -3 இந்த பக்கம் +3 இந்த பக்கம். அப்போ எக்ஸோட வேல்யூ -3 விட பெரியது. பாருங்கள், ஈக்குவல் சிம்பிளும் இருக்கிறதுனால ஈக்குவல் சிம்பிளும் சேர்த்துக்கோங்க. +3 விட சிறியது. புரியுதுங்களா? -3 விட பெருசு, +3 விட சின்னது. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +3. புரியுதுங்களா? அப்போ டொமைன் எழுதிடலாமா? டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் -3 to +3 closed interval because both side included. -3யும் included, +3யும் included. புரியுதுங்களா? ஓகே, சப்டிவிஷன் 2 போயிடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸுன்னு எங்கே வருது, இந்த பார்ட்டில் தான் வருது. புரியுதுங்களா? ஸோ அதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பாருங்கள், இது ஒரு ஆங்கிள், அஃப்கோர்ஸ் இதுவும் ஒரு ஆங்கிள் தான். tan இன்வர்ஸ் அப்படின்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களே, இதுவும் ஒரு ஆங்கிள் தான். பட் நமக்கு தேவை டொமைன். அப்போ டொமைன்னு வரும்போது இந்த பார்ட்டை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் சென்டருக்கு எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்போது இந்த வேல்யூ, அதாவது டொமைன் tan இன்வர்ஸுக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னா, இந்த வேல்யூ எதுலேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னா ஆல் ரியல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா?
ஓகே, அவ்வளோதாங்க. இதை பற்றி போதர் பண்ணாதீங்க. டொமைனுன்னு வந்த பிறகு இதை பற்றி மட்டும் போதர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த ஒன்னை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆட் -1 -1 ஆட் பண்ணுறேன். இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டியோட நீங்கள் -1 ஆட் பண்ணுங்க, எதைனா ஆட் பண்ணுங்க. இன்ஃபினிட்டின்றது வந்து ஒரு பசிபிக் கோஷன் மாதிரி. ஓகே, இப்போ பசிபிக் கோஷனில் நீங்கள் -1 ஆட் பண்ணுறது வந்து 1 ட்ராப் ஆஃப் வாட்டர். சரியா? ஸோ 1 ட்ராப் ஆஃப் வாட்டர் நீங்கள் பசிபிக் கோஷனில் ஆட் பண்ணும்போது தட் வில் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸு. அப்போ -∞ அப்படியே வரணும். புரியுதுங்களா? ஆனால் இங்கே மட்டும் நீ -1 ஆட் பண்ணும்போது -1க்கும் +1க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ -x² மட்டும் வந்துடும். அதே போல் தான் இங்கேயும் இன்ஃபினிட்டியோட நீங்கள் -1 ஆட் பண்ணுங்கள், +1 ஆட் பண்ணுங்கள், இன்ஃபினிட்டி அப்படி தான் வரும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போதுமானது. ஓகேவா? இப்போது x² முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை நான் ப்ளஸ் ஆக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும்? ரெண்டு இடத்துலும் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இது +∞ மாறிடும், இது -∞ மாறிடும், -x² வந்து +x² மாறிடும். ஆனால் இந்த இன்ஈக்குவேஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து உல்ட்டா திரும்பிடும். நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போதும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போதும் இந்த இன்ஈக்குவேஷன் சிம்பிள் சேஞ்ச் ஆகிக்கும். இதை கவனமாக பண்ணிவிடுங்க. நல்லா கவனிங்க. எப்பவுமே லெஸ்ஸர் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். அதனால் -∞ இந்த சைடு எடுத்துக்கிறேன். -∞ பக்கம் எப்படி இருக்குது? லெஸ்ஸர். பாருங்கள், x² பக்கம் ஓப்பன், மவுத் ஓப்பன். அதே போல் +∞ பக்கம் மவுத் ஓப்பன். பாருங்கள், இந்த மீனிங் மாறாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? நீங்கள் அப்படியே வச்சுக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆன்சர் கரெக்டாக எழுதணும். அதுதான். இப்போ இதை வச்சு டொமைன் என்ன சொல்லுவோம்? டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் -∞ to +∞ வந்தாலே ரியல் நம்பர் தானே. ஸோ ஆல் ரியல் நம்பர். ஸோ டொமைன் இஸ் ஆல் ரியல் நம்பர். செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.